Praise the Lord. இன்றைய ஆசீர்வாதத்தின் விதைகள். எனக்கு அன்பானவர்களே, எப்போதும் ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. நம்முடைய ஆண்டவர் எப்போதும் உங்களுடன் இருக்கின்றார். நீங்கள் துக்கத்திலும் தனிமையிலும் இருக்கும்போது அவர் உங்கள் ஆறுதலாளராக இருக்கின்றார். உங்களிடம் எதுவுமே இல்லாததாக தோன்றும் போது அவர் உங்கள் பரிபூரண பரிபாலகராக இருக்கின்றார். நீங்கள் பலவீனமாகவும் உதவியற்றவராகவும் உணரும் போது அவர் உங்கள் பலனாக இருக்கின்றார். இன்றைக்கு உங்களுடைய தேவைகள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம். உங்களிடம் உள்ள வளங்கள் எல்லாம் மிகவும் குறைவாக இருப்பதாக தோன்றலாம். உங்கள் தற்போதைய சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் நாளையை குறித்து உங்களை கவலை அடைய செய்யலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வாக்களிக்கின்றது. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. வேதம் சொல்கிறது, ஒரு முறை வனாந்திரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அவரை பின்தொடர்ந்து வந்தனர். நேரம் மிகவும் ஆகிவிட்டதால் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது என்று சீஷர்கள் நினைத்தனர். எனவே அந்த ஜனங்களை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்கள் கருதினர். ஆனால் சில அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்து அவற்றை ஆசீர்வதித்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளித்து மீதமும் எடுக்க வைத்தார். இதன் மூலம் மனித வளங்கள் குறைந்திருந்தாலும் தேவனுடைய வல்லமை அது ஒரு போதும் குறைவதில்லை என்பதை அவர் நிரூபித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் உங்கள் ஒவ்வொரு தேவையும் சந்திக்கப்படும். உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உங்கள் ஒவ்வொரு குறைவும் நீக்கப்படும். உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் தேவனுடைய பரிபூரண நன்மை உங்களை வந்து சேரும். காரணம், உங்களை ஆசீர்வதிக்கும் தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கின்றார். அவர் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்துக் கொள்வார். எனவே அவரையே சார்ந்திருங்கள், மேன்மையான நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியும் உமது அளவற்ற கிருபையின்படியும் எங்கள் ஒவ்வொரு தேவைகளையும் நீர் அற்புதமாக சந்தித்து வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் எதிர்கால தேவைகளை பற்றிய எல்லா பயங்களையும் எங்கள் ஆசீர்வாதத்திற்கும் உண்மையான ஆதாரமும் பரிபாலகரும் நீரே என்பதை அறிந்து உம்மையே முழுமையாக நம்பி வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இறைநேற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.